யாருடைய இஸ்லாம் சிறந்தது? ஹஜ்ரத் அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த முஸ்லீமின் இஸ்லாம் மிகச் சிறந்தது என்று சஹாபாக்கள் கேட்டபொழுது, யாருடைய கரத்தை விட்டு நாவை விட்டு முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெற்றிருக்கின்றார்களோ அந்த முஸ்லீமுடைய இஸ்லாம் தான் சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாவினால் நோவினை கொடுப்பது என்பதில் யாரையாவது கிண்டல் செய்வது, அவதூறு கற்பிப்பது, கெட்ட பேச்சு பேசுவது போன்றவைகள் அடங்கும். கரத்தினால் நோவினை கொடுப்பது என்பது யாரையேனும் அநியாயமாக அடிப்பது, அடுத்தவர்களுடைய பொருள்களை அநியாயமாக எடுத்துக்கொள்வது போன்றவை அடங்கும். என்னுடைய தோழர்களில் யாரை பற்றியும் எந்த குறையும் என்னிடத்தில் எத்தி வைக்க வேண்டாம். ஏனென்றால் எனது உள்ளம் உங்கள் அனைவரையும் சம்பந்தமாகவும் நல்ல எண்ணம் கொண்ட நிலையிலே உங்களிடம் வருவதை விரும்புகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை போன்ற ஹதீஸ்களை தெரிந்து கொள்ள நமது சேனலில் பிளேலிஸ்டில் சென்று பார்த்து பயனடையுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹசரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நரை முடியை பிடுங்காதீர்கள், ஏனென்றால் அது கியாமத்துடைய நாளில் ஒளியாவதற்கு காரணமாக இருக்கும். யார் இஸ்லாமில் இருக்கின்ற நிலையில் வயோதிகம் அடைந்து விடுகின்றார்களோ, அதாவது முஸ்லிமின் முடி நரைத்து விட்டால் அதன் காரணமாக அவருக்கு ஒரு நன்மை எழுதப்பட்டு ஒரு பாவம் மன்னிக்கப்படுகின்றது, அதாவது ஒரு அந்தஸ்தும் உயர்த்தப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரை முடியை பிடுங்குவதை தடுத்திருக்கின்றார்கள். மேலும் அது முஸ்லீமுடைய ஒளி என்றும் கூறியிருக்கின்றார்கள் என ஹசரத் அம்ர் இப்னு சுஐப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது தந்தை பாட்டனார் வாயிலாக அறிவித்திருக்கின்றார்கள். நூல் திர்மிதி. இதை போன்ற சிறப்பான சிறிய ஹதீஸ்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிளேலிஸ்டில் சென்று ஒரு நிமிட மதரசா என்ற தலைப்பில் ஹதீஸ்கள் இருக்கின்றன, கேட்டு பயனடையுங்கள். குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள். லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரா.